கிட்டத்தட்ட எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ அது நடந்துடுச்சு இந்த தேர்தலில். மோடி அவர்கள் என்டிஏ மாநாடுக்கு வந்துட்டு போன பிறகு இன்னொரு காரணம் இருக்குது. விஜய்க்கு எங்கே பேசணும்னு தெரியும், சீமானுக்கு எதை பேசணும்னு தெரியாது. கன்ஃபியூஷன் வந்து ஒரு மைக் என்ன பேசுதோ அதுக்கு ஸ்பீக்கர் ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கும். நான் வாழ்க வாழ்கன்னு நீ ஓடிப்போ மைக்குக்கு விசில் அடிக்காதுன்றீங்க. வராது. அதிமுக திமுகவை தவிர தமிழ்நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. என்டிஏ நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய 90 சீட்டுகளை வந்து நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சார் அனலைஸ் பண்ணியிருக்காரு. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பரபரப்பு கிட்டத்தட்ட எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ அது நடந்துடுச்சு இந்த தேர்தலில். மோடி அவர்கள் என்டிஏ மாநாடுக்கு வந்துட்டு போன பிறகு திமுக ஆதரவாளர் பத்திரிகையாளர்கள், திமுக ஆதரவாளர் சொம்புகள், திமுக ஆதரவான கிடுக்கிகள் எல்லாமே அலற ஆரம்பிச்சிடுச்சு, பயப்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரியுது. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி என்ன உஷாராக என்ன பண்ணிடுச்சு பாஜக அப்படின்னா, அந்த டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், செங்கல்பட்டு வேதா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பேர்கள், தெரியாத பல பேர்கள் இருக்குது. அவங்களெல்லாம் வச்சு இந்த டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணி யார் யாரெல்லாம் மாநாடுக்கு உண்மையிலேயே வரணும்னு நினச்சாங்களோ உள்ள அவங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்ன பிரச்சனைங்க? ஒன்றும் இல்லை. மாநாடுக்கு வரணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. ஒரே மேடையில் டிடிவி அவர்கள் எடப்பாடியை பற்றி பேசுவது, எடப்பாடி டிடிவியை பற்றி பேசுவது, எடப்பாடி ஸ்டேஜில் ஏறும்போது அண்ணாமலை வந்து ஏப்ரல் மாதத்தில் நடந்த தேர்தலுக்கு பிறகு என்டிஏ தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி இருப்பார் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாநாட்டில் நடந்தது. திமுகவுக்கு எதிராக எல்லாரும் ஒன்றிணையலைன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பேர் ஒன்றிணையதுக்கே அவங்க பயந்துட்டாங்க. என்ன காரணம் பாருங்க, டிடிஎஸ் ரவியிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன சார், அந்த மாநாடு நடந்து முடிஞ்சுது, எல்லாருக்கும் தூக்கம் போச்சு போல டிஎம்கே சைடில். எல்லாரும் எங்கே போனாலும் பதறாங்க, வளர்றாங்க. 3 விஷயம் அந்த மாநாட்டில் நடந்திருக்கணும். ஒன்று நல்லா நடந்துருச்சு. 2019, 21, 24 தேர்தலில் யாரெல்லாம் இருந்தார்களோ இல்லையோ விடுபட்டிருந்தார்களோ அவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து வந்துட்டாங்க. 2024 இருந்த டிடிவி 26 வந்துட்டார். 24 இல்லாத அதிமுக 26 வந்துட்டாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் 19 தொடர்ந்து என்டிஏவோட தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மோடி ஐயா பண்ணது என்னன்னு கேட்டால், நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த மாநாட்டில் நடந்த ஒரு நல்ல விஷயம். எதிர்பார்க்காதது தான் அண்ணாமலை ஐயாவுடைய அற்புதமான முயற்சியில் ப்ளஸ் டிடிவி எந்த இடத்துலலாம் இறங்கி வரணுமோ கரெக்டாக இறங்கி வந்து அந்த 2 நாளுக்குள்ளே நடந்த சில விஷயங்கள். இல்லைனா நான் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் தான் போயிருந்திருக்கும். ரெண்டாவது என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடி ஐயாவுடைய பேச்சில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களையோ ஊழலையோ பற்றி சொல்லாமல் இனி என்ன நடக்க போகுதுங்கிறது தானே தெரியணும். எனக்கு தான் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுது. அதை மோடி சொல்கிறதன் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? மோடி சொல்வதன் மூலமாக உலகத்துக்கு தெரியும். எனக்கு ஏன் தெரிய போகுது? எனக்கு தான் தெரியுமே எத்தனை குற்றங்கள் இருக்குது. இன்னும் நாட்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமித்ஷா சொன்ன மாதிரி 13 அமைச்சர்கள் ஊழலில் இருக்காங்கங்கிறதோடு இல்லாமல் டீட்டெயில்டாக போயிருந்தால் அது வேறு விதமாக நல்லா இருந்திருக்கும். அது இந்த இதில் நடந்துதான்னு கேட்டால் இல்லை. மூன்றாவது, விஜய் பற்றி நாத்தாக்கா பற்றி எந்த ஒரு பேச்சும் அங்கே இல்லாமல் இருந்தது. அது வந்து மாநாடு இருக்கிறவங்கள பற்றி பேசணுங்கிற அடிப்படையில் கொண்டு போயிட்டாங்க. அண்ணாமலை ஐயாவும் சரி, நயனார் நாகேந்திரனும் சரி, மற்றவர்களும் சரி பேசும்போது நாத்தாக்காவையும் விஜயையும் பற்றிய கருத்துக்கள் அங்கே வெளில வந்திருக்கலாம். அல்லது இந்த விஜயுடைய வாக்காளர்களுக்கு இருக்கிறது 2 பிரச்சனை. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐயில் அவர் போய் உட்கார்ந்தார். இதை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்கலாம். அது 2ம் தெரிவிக்கப்படலைங்கிறது ஒரு வருத்தம். பாரிவேந்தர் ஐயாவாலேயே மேடைக்கு வர முடியலைங்கிற பொசிஷன் இருந்தது. அதை நம்ம பார்த்தோம்.
போலீஸ் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக வந்து பாரிவேந்தர் ஐயாவே வர முடியாத அளவுக்கு இருந்தது. அவர் வந்திருக்காரு அப்படின்னா இன்னும் 10,00,000 பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு போயிருக்க முடியும். நாட் பிகாஸ் ஆஃப் பாரிவேந்தர். பாரிவேந்தரே வர முடியலன்னா ஒரு பெரிய கடல் தடுக்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம் மக்கள் விஷயத்தில். அப்போது அதை கொண்டு வந்து எது எப்படி இருந்தாலும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் அவங்க வந்து ரொம்ப லேட்டாக, அதாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அந்த பிஸினஸில் கிடைக்கல. ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க, எங்கே இருக்கீங்க என்ன இருக்கீங்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிஸியில் வந்து எல்லாரும் டக்குன்னு அவங்க வேலையை பார்த்தும்போது அதை கொண்டு வந்து சேர்க்க முடியலன்னாங்க. நான் ஒரு கருத்து தான் சொன்னேன். பாரிவேந்தர் ஐயா வர முடியலைங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறத சொன்னேன். மற்றபடி அந்த மாநாடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்தது. திமுக புலம்புறதுக்கான காரணம் ஏப்ரல் 10, 2025 தொடங்கிருச்சு. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்பா புள்ள சண்டைன்னு ஒரு பக்கம் போட்டு பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி அண்ட் ஓபிஎஸ்ஐ வைத்து சில வேலைகளை செய்தாங்க. அல்லது அவர்கள் செய்வார்கள்னு சில வேலைகள் செய்தாங்க. எடப்பாடி ஒரு துரோகி, எடப்பாடி ஒரு சுயநலவாதி, அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் மீறி என்ன நடக்கணுமோ அங்கே நடந்துச்சு. நத்திங் நியூ ஆடட். புதுசாக எதுவும் சேர்க்கப்படலைன்னாலும் எதுவும் விடுபடலை அப்படிங்கிறது என்டிஏவுடைய அச்சீவ்மெண்ட். இருக்கிறவங்க எல்லாம் பிப்ரவரி 8 வருவாங்களாங்கிற கேள்விக்கு திமுக கிட்ட பதில் இல்லை. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அபவுட் நீங்கள் கேட்டது. இப்போ கேள்வி என்ன, இந்த மாநாடுனா ஒரு தீர்மானங்கள் இருக்கும். அது இந்த இடத்துல தீர்மானங்கள்னு வரலை. என்னை பொறுத்த வரைக்கும் தீர்மானங்கள் வராதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். காமன் மினிமம் ப்ரோக்ராமே அறிவிச்சிருப்போம். அப்படி அறிவித்தா இன்னும் குழப்பங்கள் வெளில போயிடும். எடப்பாடி நீட்டை ஏற்றுப்பாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவர் தான் வழக்கில் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னார். இப்படி பாசிட்டிவிட்டியான் நெகட்டிவிட்டி கொடுத்துருக்கலாம். தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்படலை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தது வந்து அமித்ஷா ஐயா வந்த பொழுதே இது நடப்பதற்கான சாத்தியங்கள் இருந்தது. அவர் கொஞ்சம் கோபமாக இருந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மோடி ஐயா வரும்போது இவங்க கோபமாகறதுக்கான காரணங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுதான் கதை. ஓகே சார், பிரதமர் அவர்கள் வந்து நம்ம ஏன் இதை 2 நாள் கழிச்சு பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற இருக்காங்க. இல்லைனா அன்றைக்கி அடுத்த நாளே நம்ம பண்ணியிருப்போம். முதல்ல என்ன சொன்னாங்க, டிடிவி எப்படி எடப்பாடி ஏற்றுப்பார் அப்படின்னாங்க. எடப்பாடி ஏற்றுக்கிட்டார். இப்போ என்ன உருட்டுறாங்க, அந்த ஓட்டெல்லாம் எப்படி சார் கன்வெர்ட் ஆகும், அந்த தொண்டை வந்து எடப்பாடி எதிர்த்து வந்த தொண்டை அப்படின்றாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை டிடிவி பொறுத்த வரைக்கும் புகழேந்தி சொன்ன மாதிரி அர்த்தமில்லாமல் 300 கோடி ரூபாய்க்கு டிடிவி கையெழுத்து போட்டாருன்னு பேசுகிறதுக்கு எனக்கு அரசியல் ஞானம் 2000 வளரல. ஆண்டவன் புண்ணியத்தில் அண்ணாதுரை காலத்திலேருந்தே வளர்ந்துருச்சு. டிடிவி ஒரு பணக்காரர். அவர் எதுக்கு 300 கோடி ரூபாய்க்கு வேலைக்கு போக போகிறார்? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சில விஷயங்கள்லாம் சொன்னார். தற்கொலை அந்த மேட்டரெல்லாம் சொன்னார். ஸோ டிடிவி இணைந்ததுங்கிறது எதில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எந்தெந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணப்படணுமோ, இவர் முதலமைச்சர் ஆறுதல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் டிடிவிக்கு, இன்றைக்கி அந்த எந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கு இல்லை. பட் ஃப்ராங்க்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த தேர்தலில் கிடைக்கும்னு தினகரன் ஐயாவுக்கு ஒரு கணக்கு வந்திருக்கும். இந்த தேர்தலில் அது வருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொருத்தருக்கு புரியணும், நாத்தாக்காக்கு அது புரியணும். நாத்தாக்காக்கு என்ன புரியணும்னா, தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டணிங்கிறது அவசியம் இல்லையாங்கிறது 2026 தான் அவர் முடிவு பண்ணணும். 29லேயோ 31லேயோ முடிவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. 34, 33 அந்த கட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலைமைக்குள்ளே அது போயிடலாம். தவறான முடிவுகளுக்குள்ளே நாத்தாக்கா போகிறதா இருந்தால். ஸோ டிடிவி வரமாட்டாருன்னு நாங்கள் சொன்னதில் நியாயமான காரணங்கள் இருந்தது. அவர் ஒரு இடத்துல என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சஸ்டைனபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னு முடிவு பண்ணுறாரு. அந்த சஸ்டைனபிலிட்டிங்கிறதுக்கு அவருக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்தந்த தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருந்துருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் ஒத்துருந்துருக்கலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், என்டிஏவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விலகி இருந்தார்களோ அவர்கள் மீண்டும் வந்து விட்டார்கள். அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி அண்ணாமலை இறங்கி வேலை செஞ்சாருன்னா அது ஒழுங்காக வேலை செஞ்சார், அவ்வளோதான். ஓகே சார், இதில் பிரதமர் அவர்கள் வந்து பேசின ஒரு விஷயம் திரு அருணன் அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. பிரதமர் என்ன சொல்கிறார், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறார் இந்த கவர்மெண்ட்டுக்கு, இது சிஎம்சி கவர்மெண்ட் அப்படின்றாரு. அந்த சிஎம்சிக்கு வந்து அழகாக விளக்கம் சொன்னார், கரப்ஷன் மாஃபியா கிரைம் கவர்மெண்ட் அப்படின்றார். ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறார். அதாவது சட்டம் ஒழுங்கு சுற்றி உள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் அவர் நிறையா பேசியிருக்கார். ஸோ
இந்த நரேட்டிவ் கரெக்டான நரேட்டிவா? நரேட்டிவ் முக்கியம் இல்லை எனக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின தேர்தலில் 3 சி சொன்னார். ஏன்னா சி சொன்னால் தான் ஸ்டாலின் ஐயாவுக்கு பிடிக்கும். கரப்ஷன், கமிஷன், கிரைமுங்கிற வார்த்தையை சொன்னார். நரேட்டிவ் இப்போ அவசியம் இல்லை. தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் நடக்க போகுது. அந்த நரேட்டிவை பிரேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த 3ம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத இன்றைக்கி தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு சாதாரணமாக யார் வேணாலும் கேட்டுடலாம். இது இருக்குது, அண்ணாதுரை ஐயா காலத்திலேருந்து இருக்குது. அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? காமராஜ் ஐயா தோற்பதற்கு பணம் கொடுத்து தான் வாக்குகளை வாங்கினாங்கங்கிறது ஹிஸ்ட்ரியிலேயே இருக்குது. ஸோ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிஜி வந்து உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் இத்தனை கொலை குற்றங்கள் நடக்கிறது, இத்தனை ரேப் நடக்கிறது, இத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னா அது எதுக்கு நீங்கள் இருக்கீங்கிற கேள்வி தானே வரும். மத்திய அரசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மோடி ஐயா தானே. ஸோ கரப்ஷனையும் மாஃபியாவையும் கிரைமையும் நான் இப்படி பண்ண போகிறேன், இவங்களை ஒழிச்சா தான் இந்த 3ம் வெளியில் போகும், நாம் வந்தால் இந்த 3ம் இருக்காது. பாருங்கள் குஜராத்தில் இப்படி இருக்குது, பாருங்கள் மத்திய பிரதேசில் இப்படி இருக்குது, பாருங்கள் ராஜஸ்தானில் இப்படி குறைஞ்சிருக்குன்னா அதனுடைய கதை வேறு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்சிஆர்பியோடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் விமனுக்கு கிரைம் வந்து ரொம்ப கம்மின்னு காட்டும். சொல்லப்போனால் அதுதான் உண்மை. உத்தரப்பிரதேசில் அதிகம்னு காட்டும். படிக்கிறவனுக்கு என்ன தோணும்? ஏய் நீ போய் முதல்ல உன் மாநிலத்தை கரெக்ட் பண்ணிட்டு வான்னு தோணும். அவனுக்கு என்ன தோணணும்னு கேட்டால், 60 வருடங்கள் காங்கிரஸ் இருந்து சீரழித்தது உத்தரப்பிரதேசையும் பீகாரையும் மற்ற மாநிலங்களையும். கூண்டாராஜையும் ஜங்கிள் ராஜும் நடந்துகிட்டு இருந்த இடம். 30 மார்க் வாங்கிட்டு இருந்தவன், 20 மார்க் வாங்கிட்டு இருந்தவன், அவன் இன்னைக்கு 40க்கு வந்திருக்கான்னா நான் பாராட்டுவேன். தமிழ்நாடு இந்த நீதி கட்சி திமுகலாம் வந்ததுக்கு பிறகு கூட இன்றைக்கும் 90 மார்க் வாங்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த 90 80 ஆகிறதுக்காக நான் வருத்தப்படுறேன். படித்தவன் ஃபெயிலாக மார்க் கம்மியாக வாங்கியிருக்கானேன்னு நான் தமிழ்நாட்டுக்கு வருத்தப்படுவேன். ஃபெயிலானவன் பாஸ் ஆகிட்டு இருக்கானேன்னு நான் உத்தரப்பிரதேஷுக்கும் பீகாருக்கும் பாராட்டுகளை சொல்லுவேன். இதுதான் நீங்கள் வந்து சிஎம்சிக்கு பதில் சொல்லணும். கரப்ஷன் அப்படின்னா மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. மாஃபியானா எப்படி இருந்தது, எப்படி இருக்குது. மாஃபியானா உத்தரப்பிரதேசில் கேவலமாக இருந்தது. தமிழ்நாட்டில் அந்த மாஃபியாவுக்கு அவசியமே இல்லாமல் இருந்தது. இந்த நீதி கட்சியும் திமுகவும் வந்த பிறகு தான் இந்த மாஃபியாங்கிற வேலையே உள்ளே வந்திருக்கு. என்ஐஏல இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டில் இந்த 3 வருஷத்தில் மட்டும் 2 வருஷத்தில் மட்டும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இப்படி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுனீங்கன்னா நான் கேட்பேன். நீங்கள் வந்திருக்கிறது திமுகவை அகற்றுவதற்காக. நான் சொல்ல புரியுதுங்களா? திமுகவை அகற்றுவதற்கு என்ன காரணங்கள் வேணுமா வேண்டாமா? நான் தான் அகற்றிட்டு இருக்கேனே. 1960 எம்ஜிஆர் ஐயா விரட்டி அடிக்கப்பட்டதுலேருந்து திமுக இது வரைக்கும் 2வது முறை ஜெயிச்சதே இல்லையே. நான் ஆல்ரெடி அவனை அனுப்பிட்டு தானே இருக்கேன். அனுப்ப வேண்டியதுக்கான காரணங்கள் தானே நீங்கள் எனக்கு சொல்லணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ எடுத்த ஸ்டெப் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான அற்புதமான ஸ்டெப். என்கிட்டேருந்து எவெல்லாம் போனான்னா அவெல்லாம் என்கிட்ட திரும்பி வந்துட்டான். ஏன்? திமுகவை விரட்டி அடிப்பதற்காக. நம்பர் 1. 2வது, நாத்தாக்காவும் விஜயும் என்ன பண்ணால் நல்லது, என்ன பண்ணால் நல்லது. நம்பர் 2. 3வது, ஏன் நான் இந்த சிஎம்சியை பற்றி சொல்கிறேன். நான் ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் 30 மார்க் 20 மார்க் வாங்கிட்டு இருந்தவொடனே இன்றைக்கி 45 46ன்னு வாங்க வச்சுருக்கேன். நீ 90 98 வாங்கினவொடனே 80 77ன்னு குறைச்சிட்டு போயிட்டு நான் அவனை விட நல்லா மார்க் வாங்குறேன்னு கேட்டால் இது தப்பு. பத்தினிகளை வீதிகளில் அனுப்புவது தவறு. வீதிக்கு போனவளை பத்தினியாக்குறது நல்ல விஷயம். இதுதான் நம்மக்கிட்டேருந்து வர வேண்டிய ஸ்டேட்மெண்ட். வாட்டர்ஃப்ளை சார், இதில் வர எல்லாரும் வந்து அண்ணாமலையை பேசவே விடலை அப்படி இப்படின்னு அது ஒரு உருட்டுனாங்க. பட் அண்ணாமலை ரொம்ப அழகாக ஒரு விஷயம் அன்றைக்கி பேசுகிற அந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது, அவர் பேசி முடிக்க எடப்பாடி அவர்கள் உள்ளே வந்தார். அப்போது எவ்வளோ மித்தியும் பிரேக் பண்ணிட்டார்ல அவர். ஏப்ரல் மாதம் தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் ஆக போகும் என்டிஏவின் முதல்வர் வேட்பாளரை வரவேற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் சொல்கிறார். பட் பீயிங் அண்ணாமலை so tough. இல்லை, பீயிங் அண்ணாமலை இஸ் நாட் டஃப். பிகமிங் அண்ணாமலை இஸ் மோர் டஃப். வெல் செட். ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி தான் இருக்கணும். ஆர்எஸ்எஸில் ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு, அவர் ஒரு சங்கியாக இருக்காருன்னா அவர் அப்படி தான் இருக்கணும். வசிஷ்டராக தான் இருக்கணும், விஸ்வாமித்திரராக இருக்கணும், திருசங்காக தான் இருக்கணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பிகமிங் அண்ணாமலை தான் மற்றவங்க புரிஞ்சுக்கணும். நான் தான் சொன்னேன் பிஜேபி வளரணும் 2031, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். அண்ணாமலைக்கு சொல்கிறேன். அண்ணாமலை தான் சொன்னார், நாம் கட்சி தான், நாம் ஏன் போய் அடுத்தவங்களை கொண்டு வரணும்னு சொன்னார். இப்போ அவர் தான் சொல்கிறாரு, திமுகவை முதல்ல வெளில அனுப்பணும், எடப்பாடி ஐயா முதலமைச்சராக்குவது தான் 2026 தேர்தலினுடைய முக்கியம்னு ஒரு 3 மாதம் முன்னாடி அவர் எடுத்து சொன்னார்.
ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட். அவர் வந்த சிச்சுவேஷனில் எனக்கு 60 வருடமாக தெரிஞ்ச கொடுமைகளும் அநியாயங்களும், ஜெயலலிதா அம்மா வந்து 99ல் சுப்பிரமணிய சாமியோட பேச்சை கேட்காம இருந்திருந்தா மத்திய அரசுனா என்னன்னு கூட திமுகவுக்கு தெரிஞ்சிருக்காது. மாறனுக்கு மட்டும்தான் தெரியும் டெல்லினா என்ன. கும்மிடி பூண்டி தாண்டினா எல்லாம் மாறன் தான். டியும் கிடையாது, கேயும் கிடையாது, வரும் எம்மு தான் டிஎம்கேல. ஆனால் இந்த சுப்பிரமணிய சாமி பண்ண வேலையில் 99ல் அவங்க முதல்ல மத்திய அரசுக்குள்ளே போய் 14 வருடம் அங்கே உட்காந்துட்டாங்க. அவங்களை விரட்டி அடிப்பதற்கான வேலையை எம்ஜிஆர் செய்திருந்தாருன்னா காணாமல் போயிருப்பாங்க. அவர் அர்ஜுனன் மாதிரி எல்லாம் என் சித்தப்பன் என் மாமன் மச்சான்னு பார்த்துட்டு திமுகவை விட்டுட்டார். தீய சக்தின்னு சொன்னாலும் விட்டுட்டார். ஜெயலலிதா அப்படி பண்ணலை. பட் ஜெயலலிதாவை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கூர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதிமுக எதற்கு அவசியம்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். எல்லா கமெண்ட்லேயும் நீ எடப்பாடியோடைய கைக்கூலியா எடப்பாடியோடைய இதுவான்லாம் போடுவாங்க. தப்பே கிடையாது. டெட் பாடிக்கு இருந்தால் தான் தப்பு. முயற்சி எடுத்துகிட்டு மேலே வர்றவனுக்கு பற்றி எனக்கு என்ன கவலை இல்லை. திமுக வந்து ஒரு எஃகு கோட்டை. 2021 ஏப்ரல் மாதம் வரைக்கும் எடப்பாடி ஐயா வந்து பதவியில் இருந்தார். பதவியில் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவரை எதிர்க்க போகிறீங்க? பதவியிலிருந்து விலகிட்டீங்கன்னதுக்கு அப்புறம் தானே உங்களுடைய சித்து வேலைகள் எல்லாம் காட்டுவீங்க. இன்றைக்கி ராமதாஸ் ஐயா பண்ணுற மாதிரி நான் திருமாவளவனோடு பேசுவேங்கிறார். ராமதாஸ் ஐயா எவ்வளோ பெரியவர், சமுதாயத்துக்காக பண்ணவர். இன்றைக்கி அந்த 4 சீட்டு கொடுக்கறதுக்கு திருமாவளவன் தடுக்கிறாரு. அதுக்கு அவர் பேசுகிறேங்கிறார். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம பேசுகிறோம். பட் அண்ணாமலை செட் அ நியூ ட்ரெண்ட். விஜய் இஸ் ஆல்சோ செட்டிங் எ நியூ ட்ரெண்ட். 20% வாக்கு ஒரு சீட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமுக வில் பி ரூல்ட் அவுட்டுன்னு எடுத்துக்கோங்க. திமுக திருப்பி உயிர்ப்பிக்காமல் இருக்கிற வேலையை விஜய் தான் செய்யணும். ஆட்சியில் இருக்கிற என்டிஏ செய்ய முடியாது. ஸோ விஜய் இஸ் ஆல்சோ செட்டிங் எ நியூ ட்ரெண்ட். நீங்கள் கவனிக்க வேண்டியது நிறையா அந்த விஷயத்தில் இருக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி தெரிஞ்சிடும் எஃகு கோட்டை என்ன ஆகுதுங்கிறது. திமுக மாநாட்டில் தெரிஞ்சிடும். நாத்தாக்கா இந்த நாட்டின் மீது அல்லது இந்த மாநிலத்தின் மீது தான் சார்ந்த கொள்கையின் மீது நம்பிக்கை வைத்து அது உயிர்ப்பிக்கணும்னு நினைத்தால் கண்டிப்பாக he has to take a good stand. கூட்டணியை பற்றி தெளிவான முடிவுக்கு வரணும். இல்லைன்னா 8 7.5 ஆகி வாழ்க்கை வேறு விதமாக போயிடும். பட் ஒரு செய்தி என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆஃப்லேட் நாத்தாக்காவும் தாவேக்காவும் பேசி கொண்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி கிடைக்குது நம்ம எல்லாருக்கும். குறிப்பாக போன வியாழக்கிழமையிலேருந்து அந்த செய்தி வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் வட்டாரங்களிலும் இந்த அரசியல் விமர்சகர்கள் வட்டாரங்களிலும் வர ரொம்ப ஸ்ட்ராங்கான செய்தியாக இருக்குது. ஒருவேளை நாத்தாக்காவும் டிவிகேவும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கனவு தூங்கி எந்திரிச்சிருவீங்க, அப்புறம் காபி குடிச்சிட்டு குளிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோதான், கனவு தான். ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக். விஜய்க்கு நேரடியாக எங்கேருந்து வாக்கு வரும்? எல்லா கட்சியிலேருந்தும் அவரோட ரசிகர்கள் வந்துடுவாங்க. 82 லட்சம் பேர். நான் ஏற்கனவே உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். 850 தேட்டரு, 300 சீட்டு, 10 நாலு, 3 ஸ்க்ரீனு கூட்டினீங்கன்னா இவ்வளோ தான் அவருடைய மொத்த ரசிகர்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போது நாத்தாக்கா கிட்டேருந்து அவருக்கு சீட்டு வரணும். ஏன் வரணும்? சமூகங்கிறதுனால வரணும், சமுதாயங்கிறதுனால வரணும், திமுக அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிற கதையிலேருந்து வரணும், தமிழ் தேசியமும் திராவிடமும் அவர் வேறு மிக்சிங்கில் வராரு, அதனாலையும் வரணும். சேர்ந்துட்டா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. 2 பேருக்குமே பிரயோஜனம் இருக்காது. 20 தான் இருக்கும், 28 ஆகாது. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஏன்னா இவரோட 20ங்கிறது புதுசு. இந்த 20ங்கிறது புதிய வாக்காளர் இல்லை. ஒரு கட்சிக்கு வருகின்ற 20% அதிமுகலேருந்து திமுகலேருந்தும் நாத்தாக்காலேருந்தும் மற்ற இடத்துலேருந்தும் வரணும். ஸோ 20 தான் இருக்கும். கண்டிப்பாக 2 பேரும் யோசிக்க மாட்டாங்க. நடக்கவே நடக்காது. இன்னொரு காரணம் இருக்குது. விஜய்க்கு எங்கே பேசணும்னு தெரியும், சீமானுக்கு எதை பேசணும்னு தெரியாது. கன்ஃபியூஷன் வந்துடும். ஒரு மைக் என்ன பேசுதோ அதுக்கு ஸ்பீக்கர் ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கும். நான் வாழ்க வாழ்கன்னு நீ ஓடிப்போ மைக்கு விசில் அடிக்காதுன்றீங்க? வராது, வாய்ப்பே இல்லை. ஐ வில் டெல் யூ, சில கேரக்டர்ஸ் வந்து ஒத்து வராது. ரத்தம் ஒரே நிறம்னுலாம் கதை விடுவாங்க. நீங்கள் குரூப்பெல்லாம் மாற்றி மிக்சிங் பண்ண முடியாது. அது வாய்ப்பு இல்லை. ஓகே, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. சார், குறிப்பாக இன்னொரு விஷயம் பேசப்படுகிறது. அண்ணாமலை வந்து டீநகரில் நிற்கணும். அதை வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க சார். அது என்னென்னா, அந்த மனுஷன் வந்து 2 தேர்தலாக உழைச்ச உழைப்புக்கு அவருக்கான ஈல்டு கிடைக்கல. டீநகரில் நிச்சயமாக அவர் எம்எல்ஏ ஆகிடுவார். டீநகர் எடுத்துக்கோங்க. 51,000 வாக்குகள் வந்து திமுக வாங்கிச்சு. டீநகரில் திமுக வந்து 2019 தேர்தலில் 54,000 வாக்கு வாங்கிச்சு.
தீநகரில். உங்கள் கேள்விக்கு நேரடியாக வரேன். 2021 அதனுடைய வாக்கு 56,000. ஓகேவா? 54, 56 ஆச்சு. ஆனால் இப்போது 2024 பிஜேபி 45,000, அதிமுக 18,000, 63,000, திமுக வாங்கினது 51,000. அண்ணாமலை வேஸ்ட் பண்ண வேண்டாம் டிநகரில். எப்படியுமே டிநகர் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்கு கொடுக்க போகுது. இத்தனைக்கும் 2019 மக்கள் நீதி மையம் ஒரு வாக்கு வாங்கிச்சு, உங்களுக்கு தெரியும். அது இன்னைக்கு கரைஞ்சு போயாச்சு. ஸோ ஒரு டிவிக்கு விஜய் வாக்கு வருதுல்ல. பாருங்க, நான் வந்து நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நேற்றுக்கு வச்சு தானே பேச முடியும், ஜோசியம் பண்ண முடியாது. பட் நீங்கள் கேட்டது ரொம்ப ஸ்பெசிஃபிக் கேள்வி. அண்ணாமலை கோயம்புத்தூர்லேயே நிற்கிறது என்னுடைய லாபம் என்னன்னு கேட்டால், அண்ணாமலை ஹேஸ் டு கோ டு தி அசம்பிளி. அவர் எங்கே நின்றாலும் அவர் ஜெயிப்பதற்கு தான் பாடுபடுவார். இப்போ அரவக்குறிச்சியில் நின்றால் செந்தில் பாலாஜியால் என்ன பண்ண முடியும்? ஜோதிமணி ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் மீட்டிங் போட்டால் திமுகலேருந்து ஆள் அமிச்சா தான் எனக்கு ஆளே வருங்கிறாங்க. நீங்கள் உடனே அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஆளே திமுக கிட்டேருந்து தான் வருதுன்னு பார்க்கணும். நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் பேசினா ஆளே வராதுன்னு ஜோதிமணி கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. நான்லாம் பேசினா ஆள் வராது, இவனுங்களாம் பிரியாணியும் குவார்ட்டரையும் கொடுத்து அமிச்சா தான் வரும் அப்படின்னு. அது கூட காங்கிரஸுக்கு துப்பு இல்லை, திமுக கிட்டேருந்து வந்தால் தான் வருன்ற மாதிரி பேசுகிறேன். கேண்டிடேட் செலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜிக்காக பேசுகிறதாக இருந்தால், எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜி வேறு. கேண்டிடேட் செலெக்ஷனில் நான் சொல்கிறேன், திமுக அது வேறு. உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும்? இத்தனை கோடி, ஓகே, தேங்க்யூ. அதுதான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி. அண்ணாமலை எங்கே நின்றாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார். 2 காரணத்துக்காக, 3 காரணத்துக்காக. ஒன்று, திமுக 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் இருந்ததே இல்லை. 2வது, 20+18 38ங்கிறத மீதி 62 வாங்க போகிறதில்ல. 20 விஜய் பிரிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா 42, 8 அண்ணா நாத்தாக்காக்கு போயிடும்னா 36, வாய்ப்பே கிடையாது. 3வது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்க இல்லையா, அந்த மோடி ஐயா வந்த அந்த மீட்டிங்கில் எல்லா வாக்குகளும் இணைந்து விட்டது. இன்னும் கிருஷ்ணசாமி ஐயா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இவ்வளவுதான். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி என்ன பண்ண போகிறாரு ஆல்மோஸ்ட் த்ரூ தான் கேள்விப்படுறோம். அதில் வருவாங்க, ஆல்மோஸ்ட் த்ரூ, சில இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்க, வருவாங்க. ஸோ இட் இஸ் பிகமிங் நவ் எ ஷோ வேர் எவ்ரி ஒன் ஷுட் வின். 210ன்னு எடப்பாடி சொல்கிறதுங்கிறது சாத்தியமாகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இங்கே வந்தாச்சு. ஜெயலலிதாவுக்கு பதிலாக மோடி இஸ் பிகம் தி ரீப்ளேஸ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறதுக்கு அமித்ஷா இஸ் ஆல்ரெடி வெல் கிளியர் பர்சன். ஸோ அண்ணாமலை ஐயா கோயம்புத்தூர்லேருந்து நிற்கிறதுல அட்வான்டேஜஸ் இருக்கும், என்னோட ஒப்பீனியன். அவருக்கு தெரியாதில்ல, அவர் ஒரு ஐபிஎஸ், அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் டி நகர்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால இல்லை, ஆல்ரெடி இது எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க. இது அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஃபேஸ்புக் எங்கே போனாலும் டி நகரில் அண்ணாமலை ஷோர் ஷாட்டாக அவர் அசம்பிளிக்கு போயிடுவார். நீங்கள் அதை சொல்வதன் மூலமாக, நான் ஜோதிமணி எக்ஸாம்பிள் அதுக்கு தான் நான் சொன்னேன். அதை சொல்வதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு சேஃபர் தொகுதியில் அவர் நின்று எப்படியாவது அவர் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அது நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் எவ்ரி கான்ஸ்டுவன்சி சேஃபருங்கிறேன். ஓகே, சென்னை சவுத் ஆல்ரெடி பிஜேபிக்குன்னு ஒரு மரியாதை இருந்த ஒரு விஷயந்தான். உங்களுக்கு இல கணேசன் என்ன வாக்கு வாங்கினார் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சென்னை சவுத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே தானே டி நகர் வருது. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இந்த டைமில் நீங்கள் கேண்டிடேட் செலெக்ஷன் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா, யாரை நிற்க வச்சாலும் அதிமுக பிஜேபி நின்றுடும். அங்கே நீங்கள் யார் யாரை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகிறீங்க. யார் நின்றால் இங்கே ஜெயிப்பு கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு பேசும்போது தான் நீங்கள் வந்து கேண்டிடேட் செலெக்ஷனுக்குள்ளே போவீங்க. பட் ஐ ஃபீல் அண்ணாமலை ஷுட் பி வித்தின் தி கொங்கு ரீஜன், கொங்கு மண்டலம் ரீஜனுக்குள்ளே அவர் இருக்கிறது தான் நல்லது. ஓகே சார், இதில் இன்னொரு விஷயமும் பேசப்படுகிறது. மூத்த அரசியல்வாதி திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் இந்த மாதிரி போட்டியிடுவார்னு சொல்லி எல்லா இதுலேயும் போட்டிருக்கு. அவரும் கொங்கு ரீஜனில் தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் வந்து எடப்பாடி தொகுதி எண்ணிக்கையை சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். 20, 25 இருந்ததுன்னா யார் யார் வரப்போகிறாங்கங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். 30, 35 இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து சொல்லணும். இந்த 20 to 25 அஸ்வத்தாமனாக இருக்கட்டும், பேராசிரியர் சீனிவாசனாக இருக்கட்டும், கோவையை வந்து கரைச்சி குடித்த சேகர் சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. நோன் ஃபேஸஸை தான் பிஜேபி நிறுத்தி வைக்கும். இதில் ஓபிஎஸ்க்கு என்ன போர்ஷனுங்கிறது பார்க்கணும். இல்லை, அதுவுமே சால்வ் தான் கேள்விப்படுறோம் சார். டிடிவி தினகரன் கட்சிக்குள்ளே அவர் வந்து நிற்பாருன்னு சொல்கிறாங்க. போன இதில் உங்களுக்கு சார், நீங்கள் 2-3 விஷயத்தை கூர்ந்து பாருங்கள்.
எடப்பாடி அண்ட் தினகரன் 2 பேரும் இருந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. அட்லீஸ்ட் 2029 வரைக்கும் உறுதியாக பார்க்க போகிறீங்க. சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இருந்த ஃபோட்டோ எத்தனை பார்த்தீங்க கடந்த 7 வருஷத்தில்? ரொம்ப பார்த்தே இல்லை. அப்புறம் என்ன அவர் போய் உள்ள எங்கே நிற்க போகிறார்? ஆனால் சார் ஆஃப் லேட்டு நான் எழுதுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா ஆப்ரேஷன் ஏடிஎம்கே மாதிரி தெரியல, ஆப்ரேஷன் சசிகலா மாதிரி தான் இருக்கு. கடைசியாக சசிகலா ஆதரவாளர்ன்றது செங்கோட்டையனே நீ கட்சிக்குள்ள இல்லை, சசிகலா ஆதரவு வைத்திலிங்கம் கட்சிக்குள்ள இல்லை. ஸோ சசிகலாக்கு ஓபிஎஸ்ஸே நீங்க இல்லை, சசிகலாக்கு யார் ப்ரோனா இருந்த 3 பேரும் இல்லைன்றாங்க. எடப்பாடி அதை உங்களுக்கு சொன்னார். சசிகலா அண்ட் ஓபிஎஸ் இணைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னார். அது எதுக்கு அவர் சொல்லணும்? டிடிவியை பற்றி அப்போ சொல்லலை. நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு 10 நாளில் நடந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நம்ம கூர்ந்து பார்த்துருக்கோம். இவங்க யாரும் ஒன்று இது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்குள்ளே சீட்டு கொடுக்கறது தான் அவருக்கான கௌரவம். இல்லைனா நிறைய பேர் சொல்கிற மாதிரி கவர்னருங்கிறது தான் அவருக்கான நேர்மையான கௌரவம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ திரும்ப கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இந்த என்டிஏ பிஜேபி தோத்துதுன்னா இனி வாழ்க்கையில் அதிமுக திமுகவை தவிர தமிழ்நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. இதில் மட்டும் ஜெயிச்சுட்டு திமுகவை அடிச்சுட்டா விஜய் ஹஸ் காட் அ ரோல் டு பிளே. இவ்வளவு தான் உங்களுக்கு 2026 சொல்ல வேண்டிய விஷயம். நாத்தாக்கா கேன் பிகம் அ கேம் சேஞ்சர். இந்த முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப அநியாயம். அது எவ்வளோ அநியாயமாக இருக்கும்னா, நாத்தாக்காவுடைய தலைவராக சாட்டை முருகன் வர்றேன், சீமான் வேணா ஓய்வு எடுத்துக்க சொல்லுங்கன்னா சீமான் ஐயாவுக்கு என்ன கோபம் வருமோ, என்ன தான் மற்றவங்க பேசும்போது கைத்தட்டி ரசித்தாலும் அந்த மாதிரியான தவறாயிடும். ஓகே சார், இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வர சனிக்கிழமை அன்னைக்கு 90 சீட்டுகள் என்டிஏ நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய 90 சீட்டுகளை வந்து நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சார் அனலைஸ் பண்ணியிருக்காரு. சனிக்கிழமை அன்று எத்தனை மணின்றதை மட்டும் அந்த யூடியூப் இப்போ நம்ப முடியல. காலைல அப்லோட் பண்ணால் சம்டைம்ஸ் ஈவினிங் தான் வீடியோவே அப்லோட் ஆகுது. அதனால் வந்து சனிக்கிழமை அன்று அந்த வீடியோ உங்களுக்கு வரும். 90 சீட்டுகள் என்டிஏ நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய 90 சீட்டுகள். 234 இந்த கூட்டணி அமைஞ்சதுனால இதெல்லாம் தோக்க சான்ஸே இல்லை அப்படின்ற 90 சீட்டுகள் அனாலிசிஸோட நானும் சாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுடன் விடைபெறுவது சாமானிய நாகராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம்.